சென்னையை அடுத்த மறைமலை நகரில் ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி செலவில் மீண்டும் தனது உற்பத்தியை தொடங்கப் போகிறது. ஃபோர்ட் நிறுவனம் ஆண்டுக்கு 2,50,000 கார் இன்ஜின்கள் மட்டும் தயாரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இதன் மூலம் 600 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அறிவித்துள்ளது. இதற்கு முன் இதே நிறுவனத்தில் 2700 பேர் பணியாற்றி வந்தனர். இதற்கு முன் முழு காரையும் தயாரித்து வந்தது. ஆனால் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்ட ஆலையில் வெறும் இன்ஜின்கள் மட்டும் தயாரிக்கப்படுகிறது. அதுவும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்காக மட்டுமே தயாரிக்கப்படும் சூழ்நிலையில் வேலையாட்கள் 2700 600 குறைகிறது. சென்னையை அடுத்த மறைமலை நகர் கீழக்கரணை கிராமத்தில் கடந்த 1990ஆம் ஆண்டு ஃபோர்ட் நிறுவனத்தால் கார் உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. இந்த கார் ஆலைதான் இந்தியாவின் மிக பெரும் நிறுவனமாக இருந்து வந்தது. இந்த ஆலையில் ஆண்டுக்கு 2 லட்சம் கார்கள் மற்றும் 2,50,000 கார் இன்ஜின்கள் தயாரிக்கப்பட்டு 32 நாடுகளுக்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதன் மூலம் சுமார் 2700 பேர் நிரந்தர ஊழியர்களாக பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் 2020இல் ஃபோர்ட் நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வந்ததால் அந்த நிறுவனம் கடந்த 2022ஆம் ஆண்டு மறைமலை நகரில் தனது உற்பத்தியை நிறுத்தியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிறுவனத்தை மீண்டும் செயல்பட வைக்க பல்வேறு முயற்சிகளை செய்தார். கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றபோது ஃபோர்ட் நிறுவன உயர் அதிகாரிகளுடன் பேசி தமிழகத்தில் இந்த நிறுவனம் மீண்டும் செயல்பட வேண்டும், அதற்காக தமிழக அரசு அனைத்து வசதிகளையும் செய்து தரும் என்று உறுதி அளித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி அளித்ததை தொடர்ந்து மீண்டும் அந்த ஆலை தொடங்க ஃபோர்ட் நிறுவனம் ஒப்புதல் செய்தது. அதனைத் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் ஃபோர்ட் நிறுவனம் ஆண்டுக்கு 2,50,000 கார் இன்ஜின்கள் மட்டும் தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஃபோர்ட் நிறுவனம் 3250 கோடி செலவில் மீண்டும் செயல்பாட்டினை தொடங்குகிறது. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் உள்ள ஃபோர்டின் பழைய தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU அக்டோபர் 31, 2025ஆம் ஆண்டு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் கையெழுத்தானது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாகவும் பல்வேறு துறைகளில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் முன்னணி மாநிலமாகவும் இருக்கிறது. கர்நாடகா, தெலுங்கானாவின் பலம் IT துறைகள் என்றால் தமிழ்நாட்டின் பலம் உற்பத்தி சார்ந்த துறையில் வந்த முதலீடுகள் தான். உற்பத்தி துறையில் தமிழ்நாடு மிக வலுவாக இருக்கிறது. அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் உற்பத்தி துறையில் கிடைக்கிறது. இதனால் தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருகிறது. இந்த மறுவருகை தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது.